கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு ஆடு கொத்தோடு நகையாடு ஆடு ஆடு கொத்தோடு நகையாடு ஆடு ஆடு கொண்டாடும் மயிலே நீ ஆடு கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு பாவாடை காற்றாடு ஆடு ஆடு பருவங்கள் பந்தாடு ஆடு ஆடு காலோடு கால் பிள்ளையாடு ஆடு கல்லுண்ட வண்டா ஆடு கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு முதிராத நில்லாடு ஆடு ஆடு முளைக்காத சொல்லாடு ஆடு ஆடு முதிராத நில்லாடு ஆடு ஆடு முளைக்காத சொல்லாடு ஆடு ஆடு உதிராத மலராடு ஆடு ஆடு உதிராத மலராடு ஆடு ஆடு சதிராடும் தமிழே நீ ஆடு கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு ஓ ஆ ஆ தென்னை மரத்தோப்பாட தேவார பாட தென்னை மரத்தோப்பாட தேவார பாட்டாக உன்னை மலர் பூச்சொரியே சின்னவளை நீராடு கண்டாங்கி முன்னாடு கன்னிமண பின்னாடு கண்டு கண்டு நாடாடு செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு ஆ ஆ ஓ பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட பச்சாரி மனம் குளிரே வட்டமிடும் நீயாடு வள்ளி மனம் நீராடு பிள்ளை மனம் போராடு ரெண்டு பக்கம் நீயாடு சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணொன்று மீனாடு ஆடு ஆடு கொத்தோடு நகையாடு ஆடு ஆடு கொண்டாடும் மயிலே நீ ஆடு கட்டோடு குழலாடு ஆடு ஆ ஆ ஆ ஓ தேவனே தேவன மந்திரமே
அம்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவானா அம்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவா அங்கடம் ஒரு எங்கும் சங்கம் ஒழுங்க அம்பிகை வணங்கும் தேவா அன்பு வணங்குற நம்பி வணங்கிடும் அம்பிகை வணங்கும் தேவா அங்கு நடம் ஒரு எங்கும் இருதங்க அங்கு நடம் ஒரு எங்கும் இருதங்க அங்கு நடம் ஒரு எங்கும் இருதங்கம் ஒழுங்க அம்பிகை வணங்கும் தேவா நம்பினவர்கள் விளங்கும் ஞானதையாளனே நம்பினவர்கள் விளங்கும் ஞானதையாளனே நலிதரும் திருமலை நலிதரும் திருமலை சாமி சொன்ன ஞாபகம் தேவனை தேவர்கள் மந்திரமே நம்பியவர் கருள் விளங்கும் ஞானதயாளனே நலி தரும் திருமகள் சாமி சொன்ன ஞாபகம் தேவாதி தேவர்கள் மந்திரமே வாங்க இங்கே ஊமத்துறையாக நடிக்கும் உப்பளிக்குண்டு பாண்டி அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்களின் சார்பாக மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவப்படுகிறார்கள். எனக்கு மாலையத்து மரியாதை செய்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மரக்குளம் கிராமத்தார்களுக்கும் தங்கியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டமட்டவர்களுக்கும் அடியன் கரத்தால் வணக்கத்திற்கு காசு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேசக்கமால் 9 கம்மாரமா 18 தொட்டியரா என் தொட்டியர் உலங்காக்க வந்த துறமை சக்கரை தாயே உன்னை வணங்கின்ற ஊமத்திரு பாண்டியன் நீதான் காத்தலும் தாயே நீதான் காத்தலும்.
மன்னனாயின் பொக்கிஷம். ஆனா இளைய மகாராஜா அப்படி இல்ல, வாயால பேச மாட்டாரு, வீர வாழாதான் பேசுவாங்க. ஈ ஓட்டினாலும் இருதுண்டமா வெட்டக்கூடியவங்க. இன்னைக்கு நம்மள 7 துண்டமா வெட்ட போறாரா? உன்னை வேண்ட 7 துண்டமா வெட்டலாம்டா. உன்னெல்லாம் சாம்பாருக்கு பச்சை மிளகா மாதிரி கீரி போட்ட மாதிரி தான் உண்டு. ஆமா, எப்படி போட்டாலும் சரிச்சா. சின்ன மகாராஜா எதிர்பார்ப்போம். இருக்கார்கள். உம்மத்தோர மகாராஜாவுக்கு மாமார்களே, மருமகனே, கோவை நாய்க்கர் மாமார்களே, நாங்க தான் மகாராஜா. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மூணாவது முனியம்ம மகளுக்கு உண்டாச்சு. அந்த மகளுக்கு உண்டாச்சு. நான் என்ன சொன்னேன், தாங்கள் என்ன பேசுகிறீர்கள்? முனியம்ம மகளுக்கு போன வாரம் உண்டாச்சு. அதை நான் கேட்டேனா? கேட்டனையா? அவர்தான் கேட்கல, அப்புறத்துக்கு சொல்ற. கேட்டா மட்டும் சொல்லு. நீ தான சொன்ன முனியம்ம மகளுக்கு உண்டாச்சுன்னு. ஓட்டதான் சொன்னேன். மங்களம் உண்டாகட்டும் என்ன தெரியுமா? ஒரு கல்யாணத்து பண்ணி எப்படி பார்த்துவீங்க? எப்படிங்க மகாராஜா? மங்களம் உண்டாகட்டும், 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும். 16 பெற்று என்ன பால் வாடி வச்சு நடத்துவா? உன்னை பத்தி உகத்திரி மகளுக்கு ஏன் அப்படி சொன்னீங்க? 16 செல்வங்கள் பெற்று. ஆமா, அவர் சொல்றது தப்பு இல்ல. 16 குழந்தைகள் பெற்று பெரிய குடும்பம் ஆக வேண்டும். இப்ப விக்கிற விலைவாசிக்கு ஒன்ன பெத்தாலே போதும். ஏன்? இனிமேல ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் ஏழு முன்னோர்கள் ஒரு மனிதன் 2 மனைவிகள் திருமணம் முடித்து 3 மனைவிகள் திருமணம் முடித்திருக்கார்கள். முடித்து 16 குழந்தைகள் 21 குழந்தைகள் பெற்றெடுத்து இந்த வானமாத்த பூமியில் விவசாயம் பண்ணி அந்த பிள்ளைகள் துணிமணி எடுத்து கொடுத்து நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் அந்த காலத்தில். மகாராஜா, அன்னைக்கு நீரோட்டம் நல்லா கிடைச்சிச்சு. என்னது? இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம். நீரோட்டம் அதே வானம் அதே பூமி தானே இருக்கிறது, அதே மனிதர்களும் இருக்கும். அவர் சொல்ற நீர் வேற மகாராஜா. அந்த காலத்தில் ஏன் முன்மாறி மழை பெய்ந்தது? நீதி நேர்மை இருந்தது, முன்மாறி மழை பெய்ந்தது. இப்ப நீதி நேர்மை இருக்கா? நீதி நேர்மை இருக்குங்க, நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. கடைபிடிக்க மாட்டார்கள். ஏண்டா? அந்த காலத்துல கலப்பை வச்சு உழுதாக. ஆமா, இப்ப கலப்பை வச்சா உழுகுறாங்க. அந்த காலத்தில் ஒரு மனிதன் 2 சோடி மாடுகளை காலையில் 6 மணிக்கு ஏற்பட்டுனா சாயங்காலம் தெரு 2 சோடி மாடை உழுவுறான். இப்ப இருக்காது காலப்போட நடக்க மாட்டு கூட நடக்க முடியுமா? மாமாவே, அந்த அந்நியநாட்டு விலையான ஆட்டத்தோல் கிட்டம் கேட்டு நம்ம நாட்டு ஆரம்பித்த விலையில் நம்மளோட வரிக்கை கிடைக்கின்றன. மாமார்களே, அதுதான் ஒடுக்கால் மடுக்கால் மகாராஜா. வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வரியா பிறந்துடுவான் மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அவன் அப்பவே ஒழிச்சு கட்டுவான் மகாராஜா. மாமார்களே, அப்படி அப்பத்தில் என்ன இருக்கின்றது? அப்பத்தை செஞ்சாதுங்க அப்பவே அடங்குவாங்க. எப்படி? வாய் பேச முடியாதுல்ல. எப்படி? நாங்க தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துறோம். ஊமை குத்தாவா? அது எப்படியா? காயப்படாம குத்துறது. அதான் ஊமை குத்து. மாமார்களே, வடக்கு இமயமது தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனே ஒண்ணுமில்லை. ஆனால் அந்த அந்நியநாட்டு விலையான ஆட்டுத்தோல் கிட்டம் கேட்டு நம்ம நாட்டு ஆரம்பித்த விலையில் நம்மளோட வரிக்கை கிடைக்கின்றன. மாமார்களே, வரி என்று கேட்டா அவன் சதுரத்தை வரி வரியா பிறந்துடுவான் மகாராஜா. வரி என்று கேட்டா அவங்களுக்கு 2 வரி தாங்க கொடுக்கணும். என்ன வரி? அவங்க கொடுத்த வரியாங்க. அது என்ன வரி? ஒன்னு சன வரி, இன்னொன்னு குப்பர வரி. அதுக்கு மேல கேட்டா நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி என்னன்னு தெரியுமா? வெளியே கையால் எடுத்துங்க. டெலிவரிண்டா ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை கர்ப்பமாகி 10 மாசம் கர்ப்பமா இருந்து பெற்றெடுக்கிறதா டெலிவரி சொல்லுவார்கள். நீங்க நம்ம கையான்னு சொல்றீங்க. நீங்க அந்த டெலிவரியை சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு தபால் நிலையத்துல இருந்து ஒரு கடிதம் பெருச்சுனீங்க. சரி, டெலிவரி பண்ணியாச்சாமான்னு கேட்க மாட்டாங்க. டெலிவரி பண்ணியாச்சு. அதுவும் டெலிவரி தான். அதுவும் டெலிவரி தான். அது பேசுமா? டெலிவரி நிறைய இருக்கு. இல்லையே, பேசுமாயா? பேசுவாங்களே. தண்ணி அடிக்கிறாங்க. சரி, கொடுப்பாங்க. ஏண்டா அடிவாள தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கும்போது தண்ணி வெளியேறுது. அதுவும் டெலிவரி பண்றது. இது நீங்க வச்ச சட்டமா? ஆமா மகாராஜா. மாமார்களே, அந்நியநாட்டு விலைகளுக்கு எதற்காக கொடுக்க வேண்டிய வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, ஏன் கட்ட வேண்டிய வரி? நம்மளோட வயலுக்கு வந்தானா களி பறித்தானா, அது களிமலை உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தானா, கொஞ்சம் விளையாடும் நம்கள பெண்களுக்கு மஞ்சள் வைத்து பணிபுரிந்தானா, அல்லது மாமனா மச்சானா மானம் கட்டவன் யாரை பார்க்கத்தான் வரி? மங்கள மர தமிழன் பண்பை பார்த்து கேட்கின்றானா, என்ன வீரபாண்டிய கட்டமும் பண்ணி பார்த்து கேட்கின்றான வரி? அதுதான் ஒரு தமிழக மகாராஜா. ஏன் மகாராஜா செஞ்ச வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? வந்து கட்ட நாடகமாடி, வாணிபத்தால் உறவாடி, சுதந்திரத்தை களவாடி, சுகமாய் வென்ற இடம் தேடி நம் தேசத்தில் கும்பியர்களே, சோழ வளமான பாரதத்தை பாலைவனமாக வந்திருக்கும் பரங்கியர்களே, நஞ்சிலும் கொடியவர்களே, நாசக்காரர்களே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம். கப்பம் என்று கேட்டால் அவன் அப்பவே ஒழித்து கட்டுவோம் மகாராஜா. மாமார்களே, உங்களுக்கு இருக்க வீரம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கார்கள்? 72 பாளையப்பட்டு மன்னர்கள். எனது அண்ணன் சேர்க்காமல் 71 பாளையப்பட்டு மன்னர்கள். ஆனா 71 பாளையக்காரர்களும் உயிர் பயந்து அந்நிய நாட்டு விலைக்கு கப்பம் கட்டி விட்டார்கள்.
விட்டார்கள். உண்மைங்க. ஆனா திருநெல்வேலி ஜில்லாவில் பாஞ்சாங்குச்சி மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அந்நிய நாட்டு விலையினை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். நமக்கு சொந்தக்காரர்கள் எட்டையாவர் எட்டப்பல் அந்த அந்நியனுக்கு ஆலவட்டம் சுட்டி நம்மளையும் காட்டி கொடுக்க தந்து விட்டார். மாமாவர்களே காட்டி கொடுக்க தந்து விட்டார்கள். வரட்டு மகாராஜா, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது மகாராஜா. வரட்டு மகாராஜா, அடிச்சு நொங்க கட்டி தொங்க ஒரு மாதிரி தொங்கட்டு போட மாட்டான். எப்படி அந்த வெள்ளைக்காரங்கள வெள்ளக்காரனு நொங்க தொங்க ஒரு மாதிரி தொங்கட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டில் நுழைந்தால் அவன் காலை இருதுனோ வெட்ட வேண்டும். மாமாவர்களே மகாராஜா, இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக. இருந்தாலும் நேரம் அதிகம் என்றது வந்த வழியை கவனிக்க வேண்டும். ஆமா ராஜா. நமது மஞ்சள் மகன் காவலாக்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல்வாங்கி தண்டுகளை எப்படி வாங்கி வந்தால் கூறுங்கள். மாமாவர்களே கூறுங்கள். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்ட செல்வம் மகாராஜா. சரி, அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. வேளாண் ஆமாங்க. நீங்க சொல்ற பேர் தமிழ்நாட்டுக்கார பெருமை தெரிகிறது. வேளாண்டி யாரு? நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கீழே கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்தினாரு. நம்ம சொந்தக்காரர் மகாராஜா. ஆமாங்க. நம்ம பாஞ்சாங்குறிச்சி கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்தினர் உண்மைங்க. அங்கே காவலுக்கு இருக்காரு. 2ஆம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பண தேவர். எந்த கற்பனை தவறியா? பகதூர் வெள்ளையத்தேவனுடைய சித்தப்பா. எங்க வளப்புவன் பாதர் வெள்ளையத்தவன் சித்தப்பா ஆமாங்க. அவர் அங்கே இருக்கின்றாரா? உண்மை மகாராஜா. பிறகு 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதியான பாண்டியத்தேவர். எந்த பாண்டிய தவறியா? நம்ம பகதூர் வெள்ளையத்தேவனுக்கு பாண்டியத்தேவர் அக்கா தங்கச்சி 6 பேர்த்து கட்டி கொடுத்து சொந்த மைத்தினாரு. என் மகள் கொண்டையன் கோட்டை மர உலத்தில் பிறந்த பாதர் வெள்ளையத்தவனுக்கு 6 தங்கையும் கொடுத்தவர் அவர் அங்கே இருக்கின்றாரா? உண்மை மகாராஜா. பிறகு போய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. சரி, கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்னது கொண்டுகிட்டு வந்துட்டான். மாமாவே நீங்க கேட்கும் போது நமக்கு சொந்தக்காரர்கள் காவலுக்கு இருக்கார்கள். தாங்கள் கேட்கிற போது ஏன் கொடுக்க மறுத்தார்கள்? மகாராஜா நம்ம சொந்தக்காரவங்க தான். ஆமா, அவங்க நம்ம வீட்டுல வேலை பார்க்கறாங்க. ஆ. வெள்ளைக்காரனுக்கு அடிபடைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நினைத்தார்கள்? அப்ப நெல்லு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன்ட்டார்களா? கேட்டா நாங்க அப்படின்னு கேட்டோம். எப்படி கேட்டீர்கள்? வட்டிக்காவது துட்டுக்காவது நெல் கேட்டோம்ங்க. சரி, நெல் கேட்டால் வட்டியில் இருக்க கல்யாணத்து உங்க பல்லை உடைப்பேன். மாமாவே, எங்களை பார்த்து என்ன தாங்களை பார்த்தா பல்லர் விட்டார்களா? ஆமா. தாங்கள் சும்மா இருந்தீர்களா? சும்மா இருப்போமா? நீங்க யாருன்னு முதல்ல தெரிவித்தீர்களா? சொன்னோம்ல. சொன்னீர்களா? மாமாவே, உயிர் பயந்து அந்நிய நாட்டு விளையாட்டுக்கு அடிபந்தவர்கள் தாங்கள் சம்பளம் தருகின்றார்களா? பிறகு என்ன நடந்தாங்க? சரி, என்ன உண்மையா சொல்றீங்களா? ஆமா மகாராஜா. மாமாவே, வேங்கை சமண வெள்ளாடி குடும்பனை கொண்டு கல்வி சமண கற்பழித்தவரை கொண்டு படைக்காஞ்சாத பாண்டியத்தவரை கொண்டு 136 பட்டை நல்ல கொல்லியை தந்து விட்டார்கள். இந்த காரியம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரியா? பெரிய மகாராஜா தெரிவித்தாராம். எப்படி? நெல்லுகளை கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று பெரிய மகாராஜா தெரிவித்தாராம். சரி, தாங்கள் தெரிவித்தீர்கள். எப்படி? நெல்லுகளை கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள், இல்லை என்றால் அனைவரையும் கொண்டு வாருங்கள் என்று நீங்க சொன்னதாக அரண்மனை மந்திரியார் சொன்னார் மகாராஜா. அதால் தான் 3 பத்தியும் கொண்டு விட்டான். இது அண்ணாவிட தெரிவித்தீர்களா? சொன்னா என்ன சொன்னார்? ரொம்ப வருத்தத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன எனது அண்ணா வருத்தத்தோடு இருக்கின்றாரா? அப்ப நாங்க என்ன? அப்ப முன்பு அரண்மனை சென்று அண்ணாமலை ஆறுதப்படுத்துங்க. அப்புறம் வருத்தப்படாம என்ன செய்வாரு? சென்று வாருங்கள். எங்கள் தென்னாட்டு சிங்கம் சிவகங்கை ஆண்ட தங்கம். ஏனென்றால் அன்றொரு காலத்தில் 1800 வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை அழிந்தபோது ஊமத்தரை உயிர் பிழைக்கணும்னு சொல்லி சிவகங்கை சென்றார். சின்னமருது அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார். அண்ணனுக்கு தெரியாமல் 6 மாதம் அதோர் தூதர் வெள்ளைக்காரனுக்கு தூது விட்டார். வெள்ளைக்காரவங்க வந்து மருதுபாண்டியரை பெரியவர்கிட்ட கேட்கும்போது அப்ப வந்து மருதுபாண்டியர் கேட்கும்போது இங்கே இல்லைன்னு இருக்காரு. அப்பதான் தம்பியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இங்கே தான் 6 மாதம் இருக்கார். அப்பண்டா காட்டி கொடுக்கலாமா என்னான்னு தம்பியிடம் கேட்கும்போது சின்ன மருது என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, உயிரை தஞ்சம் பண்ணி நம்மளை நம்பி வந்தவரை காட்டி கொடுத்தால் நாட்டையும் காட்டி கொடுத்தால் பண்ணுதேன், வீட்டையும் காட்டி கொடுத்தால் பண்ணுதேன், காட்டி கொடுக்கக்கூடாது அப்படி சொன்னதுனால அந்த சிவகங்கை சீமையை அழிந்தது. அப்படியே கொஞ்சம் வீரரை பாடிவிட்டு மன்னாரை பாடிவிட்டு எனது அண்ணாவை சந்திக்கிறேன். எங்கள் கீழப்பள்ளி குண்டு கிராமத்தில் பேர் முகமாக வாழ்ந்து வரும் ராசாராம் ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துக்கின்றார்கள். அவருக்கும் குடும்பத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கம். நாடு தமிழ் நாட்டினிலே சிவகங்கை சீமையிலே கண்ணே, சிவகங்கை சீமையிலே
செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே, மருதுபாண்டியர் பாட்டை கேளு, மலை போல் துன்பம் பனி போல் தீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே, மருதுபாண்டியர் பாட்டை கேளு, மலை போல் துன்பம் பனி போல் தீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. நரிக்குடி முக்குளம் நல்லதொரு ஊரில் பிறந்திட்ட தலைவரம்மா, பொன்னத்தால் பழனிச்சாமியும் பெற்ற தங்கத்தின் இருவரம்மா, அண்ணன் தம்பி அவர்கள் இருவரம்மா, அகமுடையோர் வம்சத்தில் பிறந்தாரம்மா, தென்னாட்டு சிங்கமாய் வாழ்ந்தாரம்மா, மருதிருவர் புகழ் வாழும் அம்மா. மருதுபாண்டியர் பாட்டை கேளு, மலை போல் துன்பம் பனி போல் தீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. காளையார் கோவிலை கட்டியே வைத்திட்ட கண்கண்ட கடவுளம்மா, கண்ணாத்தால் கோவிலை கட்டியும் முடித்திட்ட காலத்தின் தலைவனம்மா, அண்ணன் தம்பி அவர்கள் இருவரம்மா, அகமுடையோர் வம்சத்தில் பிறந்தாரம்மா, எக்கூலமும் நம்மை வாழ்த்துரைக்கும் முக்கூலத்தோறும் வணங்கிதம்மா. மருதுபாண்டியர் பாட்டை கேளு, மலை போல் துன்பம் பனி போல் தீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. திருப்பத்தூர் மேடையில் தூக்கிலிடப்பட்ட வீரத்தின் திருமகனே, தேம்பி தேம்பி கண்ணீர் வடிக்குது நம் கூலம்
சிங்கமே அழகு பாதம் பணிந்து எந்த நன்னா எந்த நன்னா பாதார வெந்தாமலை ஒட்டி செய்தேன் நானும் பாதார வெந்தாமலை ஒட்டி செய்தேன் செல்வங்கள் பெருகும் மடா தம்பி மங்கள செல்வங்கள் பெருகும் மடா அண்ணா சந்தோஷம் கொண்டேனே அண்ணே எந்த நன்னா அண்ணா சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் கொண்டிலே எந்த நன்னா எந்த நன்னா சமத்தனானுமே எந்த நேரம் தாங்கள் எப்ப வருவீரோ வருவீரென்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் ஊமத்துறை அண்ணா எப்ப வருவீரோ வருவீரென்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் உங்கள் நம்பி தென்னாட்டு சிங்கமே என்கிறாவி தம்பி தென்னாட்டு சிங்கமே என்கிறாவி கட்டுக்கடங்காலே எந்தனடா ஆரணி வரும் சொல்லவேணும் சந்திரவாணிய சிவயமா கட்டகில சங்கதி ஆண்டு வாரம் சூரியவாணிய சிவயமா கட்டகில சங்கதி செய்து வாரம் திருவடி அருகே திருமலை செய்வரே அதோர் அலஞ்சமா அண்ணமி கம்மத்தா ஐவர் வெற்றிடுவா வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி உபத்திரப்பாண்டியா என்னை அழைத்த விவரம் கூறுங்கள் அண்ணா தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா நலமாக இருக்கின்றோம் அண்ணா நாங்கள் அழைத்த காரணம் தெரிவிக்கிறேன் ஆகிய கப்பலர் ஒரு பிரிவாரம் 64 மணி பேர்களும் நமது பிள்ளைமகன் கால்வாருக்கு மட்டுக்காத படத்துக்கான நிகழ்ச்சியை நிரப்பி வைத்தோம் அல்லவா ஆமா அண்ணவர்கள் அந்த கவர்ந்த மூவரை கொண்டு 140 எல்லாம் பள்ளி வைத்து விட்டீர்கள் இதற்கெல்லாம் காரணம் யாரும் கேட்டால் என்னுடைய உடல் முந்த தம்பி மேல் பலிசு பத்து வந்திருக்கிறார் உண்மைதானா அண்ணா தம்பி தாங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரி செய்வேன் என்று தாங்கள் நம்பி விட்டீர்களா எந்த காலத்தில் உங்கள் அறியாமல் எந்த காலம் செய்ய மாட்டான் உமத்திரை பாண்டியன் சிறுசெடுக்க வாழ என்று பெரியவர் சொல்வார்கள் தாங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரி செய்வேன் தாங்கள் நம்பி விட்டீர்களா தம்பி உமத்திரப்பாண்டி அண்ணா அண்ணவர் சொன்ன பார்த்தேன் ஒரு காலம் நம்பவில்லை காரணம்? அப்படி ஆனால் இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள் அண்ணா தம்பி நமது மந்திரரை ராமனவரம் கலவரத்தில் விட்டு வைத்து சதித்திட்டமாக நமது கம்பளவர்களை ஏவிட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறார் நமது மந்திரர் இது காரணம் மந்திரியாகத்தான் இருக்க வேண்டும் தம்பி பூபத்திரப்பாண்டியா அண்ணா. அப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையிலே நம்மளை அறியாது அண்ணவரை ராமநாதத்தில் விட்டு வந்ததை நினைக்கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை செய்து தங்கள் மேல் பரிசு மத்து வந்திருக்கிறார் அப்படித்தானே ஆமண்ணா அப்படியானால் மந்திரி எதிர்பார்த்து மட்டும் யோசிக்கலாம் அப்படியாகட்டும் அப்படியானால் ஐயப்பனை வணங்கி விட்டு மந்திரி பார்ப்போம் அப்படியாகட்டும் அண்ணா இருமுடி வாங்கி ஒரு மனதாயே குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் உன் திருவடியை
கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தெய்வம் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே கார்த்திகை மாசம் ஆளுயனிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமொழி அடுத்து எரிவேணி வந்து ஒரு மனதாயி பேட்டை துள்ளி அருமை நண்பரா மாபொரு தொழு ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சாமியே அழுதையின் ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் அழுதையின் ஏற்றம் ஏறும் போது ஹரிகர மகனை துதித்து சொல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் என் பண்புலி ஏறி சென்றிடுவார் பயன் வன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்க வந்தவுடனே பெருநதி வம்பை அடைந்திடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சாமியே கங்கையின் நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடு என் சஞ்சலமின்றி ஏறிடுவார். பயன் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றும் சிவபாலன் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாய் இருப்பார். தேக வளர்ந்தார் ஏக வளர்ந்தார் பாக வளர்ந்தார் பாக வளர்ந்தார் தேக வளர்ந்தார் என்றார் அவர் தேகத்தை தள்ளிடுவார். பாக வளர்ந்தார் என்றாலும் நல் பாதத்தை தந்திடுவார் நல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை வணங்கிடுவார். சரங்குத்தி அழு கண்ணிமார்களும் சரத்தினை போட்டே வணங்கிடுவார் சபரிமலைதனை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார் எது என்னும் அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டேம் மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அண்ணா அப்படியான மந்திர பட்டவங்களே மார்களை சென்று வரலாம் பாரு
வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனமொழி மெய்யினுக்கு பார்த்துட்டு தேடுது மனமொழி மெய்யினுக்கும் வார்த்தைகள் தேடுது மனமொழி மெய்யினுக்கு பார்த்துட்டு தேடுது மனகம் போல் இருந்த பொருள் தன்னை கொண்டது என் மதத்திற்கும் பொதுவான பாரட்டை தந்தது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அறம்பொருள் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க. வாங்க. இங்கே தானாவதியாக நடிக்கும் அருமை அண்ணன் தேவேந்திரன் வீராளங்குளத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் அவருக்கு நமது விழா குழுவின் சார்பாக மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு மாலை வைத்து பொன்னாட போய்த்து கௌரவித்து மரக்குளம் கிளம்பி எனக்கு தந்தை மலக்கு தாய்மார்களுக்கும் சுற்றுமானது நாலாம் பக்கத்து நாடாகசிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு சேப்போடு தெல்ல தெளிவாக ஒளிமொழி அமைத்துக் கொண்டிருக்கும் மைக் செட்டு உரிமையாக மெய் நாப்பிகளுக்கும் என்ற சாபகம் இந்த நாடக பாசம் வந்து அருமைன்னா அழகராசான நன்றி சேர்த்துக் கொண்டு என் கதைக்கு வருகிற நன்றி நன்றி இழந்த வணக்கம். தளபதி பிள்ளை எனது முக காலா இருக்கு நெல்லாம் அள்ளி கொண்டு அறாமல சேர்த்துட்டு இப்போ தான் மரக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் கூட்டிட்டு போறதுக்கு தேவி சக்கர வீரம்பள்ளி சந்திரம்படி மட்டாப்படுத்தி காலி விநாயகப்பர் முருகப்பெருமன் முடியாடி முடிச்சு மலைத்தே தன்னம்மையை மலைத்து இதே முடிக்கல் எனது முக சாப்பாடு பாலாவி இருக்கிற விஷயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா கலையை கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ சீக்கிய சுந்தரா பாடத்தை கலையை கற்றுக்கணும். எத்தனையோ ஆசான்கள் எத்தனையோ பிள்ளைகள் இங்கே நல்லா இருக்காங்க. அப்புறம் வச்சு அதே மாதிரி அவர் வாத்தியம்னா நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அப்படியே வந்தவருக்கு ஒரு புள்ள பிறந்திருக்காரு வருங்க. தமிழ்நாடு முழுவதும் பெறப்பட்டவர் மணிகண்டன் சையம் மணிகண்டன். ஐயா வணக்கம். நாங்கள் போ பழனியிலே பழனியிலே இந்த வர்ணம்ங்கிறது ஒரு அழகு இல்லை, எனக்கே அண்ணன் தானே சொல்லி கொடுத்தது. அந்த வர்ணம்ங்கிறது அழகு. அந்த வர்ணத்துக்கு வாசிக்கக்கூடிய மனிதர்னா ஏன்னா எல்லாரும் வாசிக்கலாம். அது ஒரு டேஸ்ட், அது ஒரு இனிமையா இருக்கும். ஏன்னா உடம்புல சத்து தானே இல்லாமல் போச்சு. ஒழுங்கா சோற திங்க பழக்கத்தை பேர் ஐயன பாலாவி சகம்மா
ஜெகம்மா தெய்வமே கூட எடுத்துட்டான். ஒரு வாரமா விரதம்யா. விரதம் அப்படி இல்லை, என் மகன் காலம் முடியும் வரை அண்ணாவரத்தை சாப்பிட கூடாது அரமணை சோசி சொல்லிக்கலாம். சரி சரி சரி. அதனால விரதம்.
வேற தானே ஓட முடியல முடியல ஆமா தன்னம்மா வணங்கிடலாமா இருக்கட்டும் பெரிதழகு செல்லவில்லை மரக்குளம் கிராமத்திலே நடிவரும் மக்களுக்கு நல்வாக்கு கொடுப்பவளே விருதுநகர் ஜில்லாவில் மரக்குளம் கிராமத்திலே சின்ன மருது பெரிய மருது வாழை பாடி முடித்து விட்டு பிறகு நம்ம கதைக்கு வரலாம். அன்புடன் தேவேந்திரன் அவர்களுக்கு தன்னம்மா சாமி கோயில் பேர் ராஜேஷ் அன்பண்ணா ராஜேஷ் அவர்கள் தேவேந்திரன் அவர்களுக்கு அம்மன் பாடலுக்காக 50 ரூபா அன்பளிப்படுத்துள்ளார்கள். தன்னம்மா சாமியை பற்றி பாடிவதற்காக எனக்கு 50 ரூபா கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாலும் என் சாய்பில் என் குடும்பம் நன்றி நன்றி அந்த வணக்கம் இருந்தால் மாமன்னனை வணங்கிவிட்டு காலங்கடந்து ஓடுதோபார் காவேரி யாரு இந்த காலத்திலும் மருதுபாண்டியர் வேறு அகில உலகம் போட்டு தலைவர் யாரு அகில உலகம் போட்டு தலைவர் யாரு மாமன்னர் மருதுபாண்டியர் பேரு ஆமையா காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு அப்படி காலங்கட
மைக் செட் அருமையான மைக் செட். ஏன்னா மைக் செட் இந்த அளவுக்கு கிடைத்தானே பக்கம் மேளங்கள். ஒரு விஷயம் என்னன்னா இந்த 5 இந்த 10 விரல் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லாத்தையும் கையெழுத்த கும்பிடும் போது இந்த சுண்டு ஒரு சொல்லிச்சா நான் தான் பெரிய ஆளு. ஓஹோ, சுண்டு வர என்ன ஒரு காரணம்னா இந்த முதல் இருக்கிறது அவர் தானே. இப்படி கும்பிட தெய்வத்தை கும்பிட்றோம். இப்போ வர்ற மனுஷங்களே யாரை கும்பிட்டாலும் அவர் தான் முன்ன. நான் தாண்டா பெரிய ஆளுன்னு இந்த சுண்டு வரல் சொல்லியிருக்கு. எவ்வளவு சேட்டை ஆத்தாடி கசும்பு அவர் பேசியிருக்காரு. இந்த அடுத்த விரல்காரர் பத்திலையா மோதிர வரல இந்த வரக்கரல் போல லூசி போல நீ என்னதான் முன்னாடி எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் இடத்தை கும்பிட்டாலும் 50 லட்சம் இல்லடா 1 கோடி ரூபாய்க்கு வைரம் முதல் செஞ்சாலும் எனத்தாண்டா போடணும் மோதிரம். அப்போ உன்னைய காட்டலையே நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு இந்த வர சொல்லிச்சான். எந்த 2 வரையும் சொன்னாலும் இவருக்கு மூத்தவருக்கு கோவம் வந்துருச்சு. யாரு இந்த இருக்கார்ல ஊட இந்த பாம்பு வரல அவர் சொன்னாரா பொங்கடி முண்டைகளாய் பொங்கடி முண்டையில நீங்க என்னன்னு இருந்து நீ மோரம் போட்டானா நீ முன்னாண்டான எல்லாத்தையும் கேட்ட நான் தாண்டா பெரிய ஆளு வளர்த்தியில அப்படின்னு இவர் சொன்னார். சரி இவர் சொல்லி முடிஞ்சா இவரு கோவம் வந்துருச்சு. ஆத்தாடி ஆள்காட்டி வரல மோசமானவர்கள் இல்லையா ஆத்தாடி இதானே எல்லாம் நோன்றவேன் இந்த வர சொல்லிச்சான். இந்த ஊரை சொந்தக்காரவங்க இந்த மைச்சிட்டு சொந்த எங்க சொந்தக்கார சிட்டு அவதான் என் பொண்டாட்டி இதே புள்ள இதே எங்க சாமி இதே சாமி அப்படின்னு காட்டுற நான் தாண்டா அப்படின்னு இவர் சொன்னாராம். இவர் 4 பேர் சொல்லி முடிச்சோன்னா இவரு கோவம் வந்துருச்சு. அவர் தான் போதகுரு. ஆமா இந்த கட்டவரை கோவம் வந்துருச்சு. இந்த கட்டவரை சொல்லிச்சா அடே நீ போய் முன்னன்னு நினைச்சிய நீ மோரம் போட்டு நினைச்சிய நீ பெரிய ஆளான்னு நினைச்சிய நீ காட்டி என்னடா செய்ய இந்த நான் இல்லைன்னா ஒரு கம்பு எடுக்க முடியுமாடா உன்னால சோறு திங்க முடியுமாடா ஒரு கல் எடுத்து யாராவது எரிய முடியுமாடா என் துணை இல்லைன்னு வச்சுக்க உன்னால முடியாதுடா அப்படின்னு இவரு கோவப்பட்டு இவர் சொன்னார். அப்போ எல்லாத்துலையும் பெரிய ஆள் யாரு இவர் தான். இந்த 4 விரங்கிறது நீங்க பக்க மேளங்கள் இந்த கட்ட விரதம் ஒளி ஒளி மைசிட்டு இருக்காரு ஒளிபெருக்கி நிலையம் சொன்னது கருத்து கரெக்டாக இருந்துச்சா? சாருமையான கருத்து. கைதியட்டிய உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா அது சொல்லி பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி வெண்டி இன்னைக்கு அதிகமாக நான் பேச விரும்பல ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஆமா அது போக இப்ப கட்டவர் வேற ரெடியா நிக்குது ரெடியா நிக்குது. அது வந்து என்ன பண்ண காத்திருக்கு. ஆமா அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். அதிகமாக நான் இந்த இடத்துக்கு நான் நாடகத்துக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். அண்ணே அழகராசனை போட்டு என்னை கூட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் பேரையும் காப்பாற்றணும் உங்கள் பேரையும் காப்பாற்றணும் வரக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் பேரை காப்பாற்றணும். அதனால் ஆகையினாலே தன்னமாரோடு பெற்று எல்லா மக்களும் சீன சிறப்போடு வாழணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற சமயத்தில் இருந்தால் போத ஒரு கூப்பிட்டு நான் நல்ல நேரம் கட்டின மட்டும் 4 குறிச்சி நான் காதலிகளை நடத்த போகிறேன். அதனால சுருக்கமாக சொல்லிடுறேன். பாஞ்சாலி கோட்டையை கெடுத்த பிள்ளைமே நான் தான். எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. அம்மா இது எதுக்கு போய் நான் பயந்துக்கிட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்புறம் அங்கே பேட்டின்று போனால் அங்கே போய் முன்னத்தை கொண்டா அப்புறம் நல்லா அள்ளிட்டு வந்தேன். இதை டயத்தை நான் போக்கிக்கிட்டு எதுக்கு? அதாவது வந்து வீரபாண்டி கட்டப்பு நடத்த நம்ம மாவட்டம் நம்ம ஏரியாவிலேயே பார்க்காத ஆள் கிடையாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த காலம் அப்போலேருந்து கந்தசாமி சின்னசாமி எப்படி வந்தாலும் ஐயங்காலை சரி மாணிக்கா சோதி மணிக்கப்பா மறக்க முடியுமா? இப்படியா கொஞ்சம் நடிகள் நீங்கள் பார்த்தவங்க இன்னைக்கு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்து அவங்க சொன்னதான் நான் சொல்ல போகிறேன். அதனால சுருக்கமா சொல்லிட்டு நான் தான் கெடுத்துட்டேன். அதே ஒத்துக்கிட்டே இல்லப்பா. யார கெடுத்தீங்க? நான் ஒத்துக்கிட்டே இல்ல. ஆமா ஒத்துக்கல தானே மறுப்பு பேச. உண்மையை ஒத்துக்கிற போது நம்ம ஏத்துக்கிறோம். சரி நான் ஒத்துக்கிட்டேனியா. கோட்டையை கெடுத்தது நான் தான். சரி பாஞ்சாலி கோட்டை கெடுப்பவருக்கும் காரணம் நான் தான். அழிவருக்கு காரணமும் நான் தான். ஊமூத்திர ஓடி போய் சின்ன முறை பெருமை அடக்கலாம் கிட்ட காரணமும் நான் தான். அதனால தாங்களை மன்னிக்கவும். இப்படி சோழியை பார்த்துட்டு மன்னிப்பு வேற கேட்கிற வெக்கம் இல்லாம இல்ல. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா தூக்குத்தண்ண கைதியை கூட தூக்குல போடும்போது என்ன கேட்கறாங்க? உனக்கு கடைசி ஆசை என்ன? கடைசி ஆசை என்னமா இருக்கா? ஆமா ஆமா அந்த மாதிரி கடைசி ஆசை. சரி விடுங்க. அதனால மன்னிக்கிட்டேன். ஆக பெரிய மனுஷனை கூப்பிட்டு அந்த பெரிய மனுஷன் தக்கப்பு கூட 4 குறிச்சு அந்த வேங்க ரெடியா நின்றுகிட்டே இருக்கு. விடிய 9 to 10 காதல் இல்ல. ஆமா நம்ம லட்சுமி எல்லாம் தெரியும். 10 கொடுத்து அவர் தான். சரி சரி அவரை கூப்பிட்டு சீக்கிரமா கிளம்பிடுறேன். என்னங்க என்ன எவ்வளவு மரியாதை? என்னங்க கீழே பாருங்க மேப்பாரே பாப்பிய இழிச்சா போல செகுல அத்து முடிவேன். என்ன முறைக்கிற போட. ஐயா வாங்க 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 ஐயா வாங்க வாங்க கணக்கு கணக்கு கணக்கு. கிளம்பியா? இந்த லாரிக்கு கீழே திடீர்னு பஞ்சராகி போச்சுன்னா ஒரு அடைக்கட்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அடைக்கட்டை பொருத்த மறுக்கு கொண்டு போங்க. லாரி இருந்தால் கொண்டு போயிருங்க.
கச்சு நிற்கும் டயர். மூஞ்சி மோரே பாருங்க, நல்லா இந்த திண்டு விட்டு பெரிச்சாளி இப்படி வகுத்த தலைக்கிட்டு நடக்க முடியாமல் தெருக்காட்டில் சந்துக்குள்ள முந்துக்குள்ள திரும்பாரு. அந்த மாதிரி தான் வால் ஒன்று தான் முளைக்கல. ஊமை ஊரை கிடக்குமா, பெரிச்சாளி வீட்டை கிடக்குமா. இந்த ஊமை இப்போ என்ன செய்வேன்னா பொத்துனாப்புல சொல்லி பார்த்துட்டு போயிருவா. ஆனால் அவன் எலோட்ட பிள்ளை அடிக்க போனால் பெரிய ஆள் கிட்ட சொல்லுவா, கேட்டே அவன் அடிக்காங்களா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தா ஊமையாக பிறந்துடும், வாக்கு விட்டுருவானா, பயம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவன் பார்க்குற சொல்லி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த பெரிச்சாளி எல்லாம் இருக்கும்போது நைட்டில் தூங்கும். ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் நைட்டில் தூங்கும், பகலில் எழுந்திரிச்சா காடு மேடை என்ன போயிடும். ஆனால் அந்த பெரிச்சாளி மட்டும் பகல் முழுக்கும் தூங்கும், நைட்டு முழுக்கும் முழிச்சு கொடுக்கும். என்ன ஒரு காரணம்னா அந்த காலத்தில் வந்து ஓட்டு வீடு கூரை வீடு தான் மனுஷே வருதேன். இப்போ தானே மாடி வீடு கட்டுறான். அப்போ நம்மலாம் காட்டு வேலை பார்த்துட்டு வந்து நைட்டில் அசந்து தூங்குற டைம் பார்த்து இந்த பெரிச்சாளி பொந்த பரட்டு கிளச்சி பொந்தா தோண்டி குட்டிச்சு இந்த பெரிச்சாளி ஆள் ஒன்று நம்மளுக்கு மூஞ்சி மோமே அரட்டாளமே. கொஞ்சம் பார்த்து தள்ளி என்ன சொல்லி கூப்பிட்டேங்கிறதுக்கு அவங்க காதல விழுந்திருக்கு. ஏன்னா நான் படித்தவளுக்கும் படிக்காளுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கேன். எனது முகம் காதல் சென்று நடத்த வேணும். நம்ம நாக்கிற கூப்பிட்டு நல்ல நேரம் கட்ட மொத்தம் 4 கூட்டி செல்லவனும் யார் எங்கே. நான் அருமையான வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறேன். அங்கிருந்து ஏழை விட்டுட்டு வருவாங்க. யாரா ஏழை இழிச்சா போயிடலாம். எப்படி மரியாதை வாத்தியார வீட்டுக்கு வந்த விருந்தாடியை பார்த்து வாங்க உட்காருங்க இருங்க, இந்த நாடகம் ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்டு நாடகத்தை போய் பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகலாம். வந்த விருந்தாடி கொடுக்கக்கூடிய மரியாதை அதுதான். ஓட்டப்படாது ஓடோடி வந்திருக்கேன். வந்த மனுஷனை பார்த்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள், இப்படி களைப்பு வந்திருக்கீங்களே, எச்சி அழிச்சு வந்திருக்கீங்களே, என்ன சாப்பிட்டு கேட்கக்கூடிய கேள்வியை விட்டுவிட்டு யாரா ஏழை இழிச்சாப்பின்னு கேட்டார். சரி, நாவு தருவது இயல்பு. ஒரு மனிதர் கடுங்கோபம் கண்ணை கெடுக்க முடியும். ஏன்னா கடுங்கோபத்தில் நாவு தவறிடும். அண்ணன் தம்பிகளோட நோத்தனமான பேசிக்கிறோம், அப்புறம் கள்ள ராசி ஆகிக்கிறோம், இருக்கட்டும். ஆனால் இப்போ நேரம் வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் வருங்க. எல்லாத்தையும் கணக்கு பிள்ளை இருக்கு. இப்போ நக்கு பிள்ளையாமியா நான் எங்கே நக்கிக்கு திஞ்சவர் பார்த்தாரு. செய்கிறது செஞ்சு பேசுறதையும் பேசி போகிறது அடிச்சா பாவமாக இருக்குது. அதான் கொண்டா பாப்பம் திண்டா திரும்புங்கிறது பூனை. இந்த பூனையை கொண்டுட்டா திண்டுணுமா, இதை கொல்லவும் முடியல திங்கவும் முடியல. 22 வருஷமாக என் கூட வந்து நீ குளிது கொண்டு பேசிக்கிட்டு இருக்கு. மகாராஜா 6 அடி உயரம் 3 அடி அங்கலம் பெரிய ஒரு வால் பிடிச்சி வர்றார்கள். நம்மளுக்கு ஒரு பெருமை, பாஞ்சாஞ்சு கோட்டைக்கு ஒரு பெருமை. சரி, தாய்மா அதாவது மகாராஜா தூக்கி வளர்த்த ஒரு தாய்மாமன் ஓரளவுக்கு 6 அடி உயரம், ஒரு 3 அடி அங்கலம், ஒரு பெரிய வேலுக்கு பிடிச்சி வருவார். நம்மளுக்கு ஒரு பெருமை, ஒரு பாஞ்சாஞ்சு கோட்டைக்கு பெருமை நினைச்சா என்னமா அங்கேருந்து வந்து உங்கள் நோக்கத்துக்கு ஒரு 10 கட்ட மாதிரி இருந்துக்கிட்டு உங்கள் நோக்கத்துக்கு வாயில் வந்து எதனா பேசுவீங்களா? பல தடவை சொல்லியிருக்கேன். மேடையில் வந்து யாரா ஏழை இழிச்சாமின்னு கேட்காதீங்க பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குறீங்க உன் நோக்கத்துக்கு அங்கேருந்து யாரா ஏழை இழிச்சாமின்னு ஏழை முடிச்சுட்டு வர்ற. நான் யாரா ஏழை ஒரு நரேந்திர மோடி பேர் மூஞ்சி மோரன் பேர் வாத்தியார என்ன பேச்சு பேசணும், என்ன வார்த்தை பேசணும் தெரிஞ்சு கூட பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் பேச மாதிரி ஏன்டே பேசி தெரியல. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை நாவலை வாங்கி வச்சுக்கணும், உள்ளத்தில் வாங்கி வச்சுக்கணும். அடுத்த நாள் என்னை பேசக்கூடாது. சரியா? சொல்லுங்க. அடிச்சு ஒட்டி வச்சு போயிருவேன் ஜெவத்தில். அப்புறம் மாமி மருமை பிச்சு தான் எடுக்கணும். அப்புறம் பார்த்துக்க. அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அடிச்சு விடுங்க வாங்க. பேச்ச குறைச்சிக்க. ஏன் மொழி எத்த திண்டியா என் மொழி பார்த்து உஷாரா பேசுங்க. பார்த்தா பயந்தும் இருக்கு. அதாவது இந்த நாக்கும் பல்லு ஒரு விஷயம் பேசிக்கிடுச்சான். இப்போ உங்க கூட இருக்கக்கூடிய நாக்கும் பல்லும் என்ன பேசிக்கிச்சுன்னா, இந்த நாக்கு சொல்லிச்சான் பல்ல பார்த்து பல்ல வெளியே வந்து நல்ல சின்ன ஆசைப்படுறேன், நல்லா மிடியலி அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு உள்ள வந்துட்டு பேசியிருக்கு. அது இந்த பல்லு கடிச்சான் அப்படின்னு உனக்கு நல்லா செஞ்சுட்டு என்னை பற்றி வாழ்த்தி பேசி என்ன நாக்கு இந்த பல்லு கேட்டிருக்கு. கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் மாவை அரைச்சி நீ தர்ற, நான் நல்லா ருசி பார்த்து முழுங்குறல, அதான் சொன்னேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த நாக்கு. அதுக்கு இந்த பல்லு இணைஞ்சிருக்கு. போடா லூசு போல குடியார போல என்ன ஆரப்பத்து நாக்க பார்த்து பல்லுடா பல்லு கேட்டிருக்கு. அப்படியா? நான் கடுமையான பொருள் தான் மெதுவான பொருள் இருந்தாலும் மெண்டும் மாவை அரைச்சி நான் தர்றேன், நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு சும்மா இருக்கியா? கட்டிங்க அடிச்சுட்டு ரோட்டில் போடுறோம் நோத்தாலம் போட்டு பேசிட்டு உள்ளே இருந்துக்கிற. அவன் திரும்பி விரும்புனது ஒரே அடிச்சு பல்லத்தான் உடைக்கிற பல்லு வயிற்று போட்டு அழுதுச்சான். உமா தானே? அது போல நீங்க அடி வர போறீங்க. பேசுந்தாரு தெரியுது. அடி வாங்கினதாரு சொல்லி யார் தெரியுமா? யாருக்கு? இப்ப என்னையா சொல்லிவிட்டு நீங்க ஓட்ட படுத்து ரெண்டு நிமிஷம் மாதிரி போகுது. என்ன சொல்லிவிட்டா? என்னையா சொல்லிவிட்டா? யாரா இழுச்சம் யார கட்டியா? ஐயா என்ன ஐயா கிரியேட் லாக்கி என்னையா போட்டு கொடுத்துருக்கா? சொல்றத கேட்கணும். ஒழுக்கமா கேட்கணும்ல. எதற்கால எகனிக்க மகனே வேலை செய்யறாரு. எகனிக்க மகனே அப்படி என்ன விளைஞ்சாரு? கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, கொல்ல வைக்கிறாரு. அடி அத்தே மாத்தி வச்ச குதிரை என்னாக? குதிரைக்கு அவரு மப்பா பெருமை. அவர் வஞ்சிக்கிற நேரம் நீங்க அந்த நேரம் பார்த்து அரண்மனையில கூப்பிட்டீங்க. சரி. வஞ்சலோட அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு போய் என்னமோ உங்க நோக்கு பேசுறீங்களே. என்னைய வஞ்சிட்டு வரலையா? ஐயா ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டபொம்மனுடைய தாய்மாமே எங்களை பார்த்து அடைக்கட்டையாக்கு. நான் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? அதாவது நான் கூப்பிட்டு அங்க இருந்து நீங்க பாட்டுக்கு வஞ்சிக்கிட்டு வரவேன். ஒரு எண்ணத்தை நீங்க வஞ்சிட்டு வந்தீங்களா கூட கொஞ்சம் உணர்ச்சி போட்டு பேசிட்டு மன்னிக்கவும். அதுக்காண்டி படிச்ச ஆன ஒருத்தர் உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க இல்ல? அடைக்கட்டையா
பத்த கட்டையா ஐயா ஊமா ஊரை கடுப்பேன் பரிச்சல் வீடு கிடக்குமாக்க அந்த காலத்துல பணம் மட்டும் அடிப்பாங்க கொட்டாப்பள்ளி பார்த்துருக்கீங்களா? ஆமா ஊமா ஊரை கடுப்பேன் பரிச்சல் வீடு கிடக்குமாக்க பெருசால் வீட்டை கெடுத்த பிறகு ஊமை ஊரை கெடுத்து போடுவேன். ஊமா ஊரை கடுப்பேன் உன் குடும்பத்தினமா நான் கிடைச்சனா ஏலே பாத்தியா? இல்ல கிடைச்சனையா என் குடும்பத்தை கெடுக்கவா? என் குடும்பத்தை கெடுப்ப என்ன தெரியுமா? அறிவு வேணும், மூளை வேணும். அதுக்காண்டி மூளை இல்லாம வந்திருக்க உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க தேவையில்லாம பேசக்கூடாது. என்ன அடக்கட்டுன்றீங்க என்ன செலத்தவக்கா பண்றீங்க இருக்குது என்ன ஆளுதம் கொடுக்கான்னு இருக்கு இப்படி திங்குதேயா? எங்க சொல்லுங்க 2 அடி நீளம்யா அவரு மட்டும் தூக்குடா. உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களா? நாங்க அடக்கட்டதாயா சொன்னான்னு சொல்லிட்டு அடக்கட்டதான் உண்மைதான். ஐயா பாருங்க இந்த காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல கடை கிடைக்கிற சாம்பிராணி போடு வருவாங்க என்னை பார்த்தா சாம்பிராணி போக போறாங்க தெரியுது. அப்படித்தான் தெரியுது. என்ன இது மட்டும் சொன்னா எவ்வளவு கோவம் வருது பார்த்து ஒழுக்கமா பேசணும். நாவும் பண்ணும் பேசிச்சான் அம்மா. இதுதான் பேச தெரியுமாக்க உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க என்ன இது என்னது தீப்பட்டி தீப்பெட்டி இந்த தீப்பெட்டியும் தீக்குச்சி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம் மிச்சம் வர்ற இந்த கசுமை என்னடா வச்சு இந்த குச்சி சொல்லிட்டான் பெட்டியை பார்த்து என் பெட்டியை பத்தி உள்ள வச்சு பக்குவமா பாதுகாத்து வச்சுக்கிறேன் மழை தண்ணி பெஞ்சல் நனைய விடாம வச்சுக்கிறேன் சரி. அப்படிலாம் நீ எனக்கு உதவி பண்ற ஆனா வெளியில எடுக்கிறாங்க எடுத்த உடனே ஓ மேல உரைச்சிறாங்க பக்கு மேலையா அப்படி சொல்லு மொட்டையா சொல்லாத. பக்கு மேல உரைச்சிறாங்க சரி. நானும் உரைச்சிறேன் நீ உரைச்சிற நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சோடனே நீ மட்டும் எரிய மாட்டேன் பக்கம் குச்சி கட்டிச்சான் சரி அதுக்கு போடு. அதுக்கு பக்கம் சொல்லிச்சான் வேற ஒண்ணும் இல்ல என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் மண்டக்கண் அதிகமா இருக்கு மண்டக்கணமா? இந்த மண்டக்கண் உனக்கு அதிகமா இருக்கு ஆகாது மண்டக்கண் இருந்து அழிஞ்சோவ நீ இந்த குச்சி பக்கு சொல்லிட்டாமியா ஆமா இந்த உருண்டை முடியில மருந்து இருக்குல்ல இந்த கருமருந்து மண்டை கனமா இருக்கு இல்லையா இந்த மண்டைக்கணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு அதனால நீ ஏன் கூட ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சோருன்னு பக்கம் சொல்லிச்சான் சரி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுங்க எனக்கு என்ன உதாரணம்? குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம் குக்கரும் தோசைக்கல்ல அது என்னடா பேச்சு? அது என்ன பேச்சு? குக்கர் சொல்லிச்சான் தோசை சட்டியை பார்த்து என்ன சொல்லுச்சு? ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு குக்கர் குக்கர் அது தோசை சட்டி என்ன வாண்டு கட்டிருக்கு ஏன் வாண்டு கட்டிருக்கு சரி. வேற ஒண்ணும் இல்ல நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற இந்த மண்டை குசுமல பேச்சு ஒண்ணு போக மாட்டேங்குது. தோசை சட்டியை பார்த்தியா குக்கரு ஓ தோசைட்டியா பார்த்து குக்கரு ஆமா. அப்படி சொல்லியா மொட்டையா பேசாம? நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு குக்கரு சரி. அதுக்கு தோசை சட்டி சொல்லிச்சான் என்ன சொல்லுச்சு? ஆமா ஆமா போடும் என்ன இப்ப நான் இப்படி கருப்பா இருக்கும்போது நீ விசில் அடிச்சு கூப்பிடுறேன் நீ சிகப்பா இருந்தா நீ விட்டு வைப்பியா பண்ணிச்சான் அதிசயத்தை அது எப்படி தோசை கல்ல பார்த்து சைட் அடிக்க? குக்கர்ல சோறு வந்துச்சுன்னா என்ன பண்ண அது யதார்த்தமா விசுன்னு அதான் சைட் அடிச்சு வா வான்னு கூப்பிடுறது ஏய் நக்கல ஐயா வாங்க 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 கணக்கு பேசலாம் பேசிட்டா ஐயா பாளையங்கோட்டையில இருந்து பங்குனி மேட்ச் வழியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு உண்மைதான் ஐயா. ஐயாவுக்கு வேறு போய் வந்து ஏய் வேலையோடி கலைப்போடு கலைப்பாடு வாயில விட்டு ஒரு அழகா செஞ்சிருக்கீங்க பேக்கா இல்லங்க வேறு வந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க. கலைப்பாடு வந்திருக்கீங்க இப்படி சேர்த்துல கொடுக்காதீங்களா வந்த வார்த்தை சுத்தம் இல்லை வாயில வர்ற வார்த்தை கெட்ட வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. என்னையா என்ன வார்த்தை பெரியர்கள்? இல்லைங்கய்யா. அதாவது சேல அப்படி அமருங்கள். நாங்க அப்படி நல்ல வார்த்தை கூறணும்யா. நாங்க படிக்காதவங்க ஐயா இங்க சேல இருப்பு இருக்கும் அமருக்கான வரவில்லை. சரி இணந்து மக்கள் காதல மிக சிறப்பாக வேகமாக திருச்செந்தூர் அழைத்து நடக்கணும் ஐயா. சரியா. அதுல கூட்டு உயிரா வாங்காதயா. ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்க கடமை சபாஸ் பலே. ஐயா பாளையங்கோட்டையில இருந்து பங்குனி மாச வழியில நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்தீங்க போல தெரியுது ஆமையா. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா காப்பி வேறதான். வருதமா வேணாம். காப்பி வேண்டாம் அப்போ ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா பால் மில்க் ஐயா தொந்தரவு படுத்தாத எனக்கு எதுவுமே வேணாம். பால் வேண்டாமா அப்ப ஐயா பழம் சாப்பிடுங்க பச்சை பழம் வாழைப்பழம் இந்த பழம் நேந்திரம் பழம் ஏய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்க நாட்டு நடப்புல உண்டு இதுக்கு மேல பழமே இல்லையா தம்பி? அதெல்லாம் இருக்கு. இத்த செஞ்சியெல்லாம் இருக்கு. ஏன் மொந்த பழமே நேந்திரம் பழம் வேணாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க வேணாம் போடா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க இங்க வா. வாய் வர வர ரொம்ப நில்லுதே. ஏன் என்னையா ஏன் பழம் சாப்பிட மாட்டே கேட்கலாம்ல? இல்லைங்கய்யா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க அப்படி கேட்க வேண்டியதானே? கேட்டு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. ஏன் பழத்தை அரமண சோசியல் என்ன சொல்லிக்கிறார்? உணவு முக காலம் முடியும் வரை அண்ணா வந்து சாப்பிட விரதம் கனியா விரதம் விரதம் இருக்கிறீங்க அப்ப இந்த விரதத்துக்கு இது சாப்பிடுறீங்களா எது இந்த புடுக்கு மிச்சரு புடுக்கு மிச்சரா உங்களுக்கான முறுக்கு மிச்சரியா ஏய் மிச்சர் கடையில போய் நான் புடுக்கு மிச்சர் கேட்டா நீ விட்டு வைப்பாங்களா? உங்களுக்கான முறுக்கு மிச்சரியா முறுக்கு மிச்சரு முறுக்கு மிச்சரு முறுக்கு மிச்சரு வேணாம். ஆரஞ்சு ஏஞ்சனா போயா. ஆப்பிள் 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 பழம் கேள்விப்பட்டிருக்க நாட்டு நடப்புல உண்டு பழக்க வச்சு விக்கிறாங்க. சரி ஆப்பிள்னு பழமா இருக்கு. ஆப்பிள் ஏபிபிஎல் ஆப்பிள் வேணாம் வேணாம். அப்ப அது வேண்டாமா சரி இந்த வெயிலுக்கு குளிர் பழம் சாப்பிடுறீங்களா நொக்கா கோலா ஏய், என்னது இங்க வா. என்ன அழகராசானே என்னன்னு ஆளை போட்டு நொக்காரத்தை நினைச்சிட்டு இருக்க மேல வந்து நொக்கா கோலாயா ஏன் அழகு பேர் சனின கொக்கா கோலாயா கொக்கோ கோலாவா
அது வேண்டாமா வேணாம். இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா என்னையா எதுவுமே வேண்டாம்ன்றீங்க இல்ல நல்ல வார்த்தையா வாயில வராதா? ஏ பேண்டா கலரியா ஏ சனி நாய்க்கு பேர் மிரண்டா கலரியா? மிரண்டாவா அது வேண்டாமா வேணாம். இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா குளுக்க விட்டாவா? ஏய் குளுக்க விட்டானோ குளுக்க மாட்டானோ வேணாம். அப்ப ஐயா என்ன லட்சம் சாப்பிடுவீங்க ஒன்னதான் சாப்பிடணும். ஐயா சொல்லுங்க. நான் சாப்பிட பொருளா சொல்றேன். சொல்லுங்க. தெளிவா வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வரேன். திருநெல்வேலி திருநெல்வேலி லாலா கடை. கடையவே சாப்பிடுங்க ஏச்சி முந்திரி கூட முந்த கூடாது. சொல்லுங்க லாலா கடை கடைக்கு நேமியா பேரு. அட்ரஸ் ஆமா சரி லாலா கடை லட்டு லட்டு ஜிலேபி. சீலப்பி ஏய் ஜிலேபியா? ஏன் சின்ன பிள்ளை பீ ஓட்டி இருக்கு இல்ல சிவஞானம் பீ ஓட்டி இருக்கு ஐயோ சிக்கன் மாயா ஜிலேபி நெய்வர்க்கம் கனிவர்க்கம் பால் சாப்பிடுவார். பால் சாப்பிடுவீங்களா இன்னும் ஐயா பால் குடி மார்கள் பசு பால் சாப்பிடு. உங்க அப்பத்தனால தொப்ப பசு மாதிரி வீட்டுல படுத்துருப்பாங்க யாரியா சொன்னா? என் மாப்பிள்ள லட்சுமணன் சொன்னாப்புல வேலை இல்ல. கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டு இழுவலுங்க பால் நல்ல குமுக்கு குமுக்குன்னு வரும் நான் எதுக்கு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அது மட்டுமா அந்த கருத்து கொண்டாடுற ஐயா எவ்வளவு அங்க இருக்க 3 காவலாளி என்னை பார்த்து மரியாதை கொடுத்தார்கள். பாருங்கள் அம்மர்கள் உட்காருங்கள் அழகாக நெல்ல கொண்டு வரலாம். அந்த மரியாதை கொடுத்தாங்களா? மாட்டோம் மாட்டோம் ஏன் கொடுக்கலை? ஒரு ஓட்டு போடுறதுக்கு அதிபதியான மந்திரியார் வந்தோடனே ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மரியாதை ஐயா வந்தோடனே வாங்க. ஐயா வாங்க வாங்க. அங்க உட்காருங்களா அங்க உட்காருங்களா? இல்ல இப்படி உட்காருங்களா இப்படி உட்காருங்களா? இல்ல ஐயா அதத்தான் சாப்பிடுறீங்களா அதான் சாப்பிடுறேன். இல்ல இந்த இதத்தான் சாப்பிடுறீங்க எதா இல்ல ஏன் நம்மகிட்ட இருக்கிற பூவம்பழம் ஒண்ணு இருக்கு சாப்பிடுறீங்களா ஜவா நீ தான் மரக்குளம் கிராமத்தில் உண்மையை சொல்லியிருக்க. ஓ வளர்த்திக்கு தக்கன பூம்பழம் ஜெயிஷன் தான் இருக்கும். இப்படி இத்த தெண்டியா இருக்கும் வாயில ஊத்து. நிறுத்துமையா என்ன நீங்க படிச்சவர் தானியா என்ன சந்தேகம்? வாழைப்பழத்துல பெரிய பழம் என்ன பழம்யா வாழைப்பழத்திலே பெரிய பழம் நேந்திர பழம் தான். நேந்திரம் பழம் வாழைப்பழத்துல சிறிய பழம் இந்த வந்துட்டீங்கள வாழைப்பழம் சிறிய பழம் பூம்பழம் தான். வாழைப்பழத்துல ருசியான பழம் ஒரு மனிதன் பசுவோட உட்காந்து ஒரு தார் பழத்தை முழுங்கிருவேன் பூம்பழம் தான். அதையே நம்ம பழம் சாப்பிடுறீங்க எவ்வளவு மரியாதை? ஆஹா பலபலே. சிரிக்காத சின்ன பழை யாரு அடிச்சு நான் கடவாப்பழம் பேச்சு முடிவேன் போடானா உனக்கு யாரு அந்த உத்தியம் கொடுத்தது போடா சொகுல அத்து முடிவேன் என்ன முறைக்கிற போடா டேய் செல்லையை பேச்சு முடிவேன் போடானா என்னடா என்ன அங்கே கூட நிக்கிறப்ப போடானா அப்படின்னு அந்த 3 பேர் கருத்து கொண்டாடுறவங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா கேட்டார்கள் 3 பேர் அடி வாங்கி செத்தார்கள். நீங்க அடிச்சதில்ல நீங்க கடிச்சது கேட்டது கேட்டாங்கல்ல ரோசப்பட்ட எப்படி மயங்க நடத்துறது? ரோஜா வந்து புளிய மரத்தில் தூக்கு போட்டு செத்துருப்பீங்க அங்கேயே ஒரு புளிய சொல்லி உங்களை தெற்கு வடக்குல போச்சு வந்துருப்போம் இங்க வாங்க தெற்கு வடக்குல குளியை தோண்டி பிதைப்பிருக்க நான் உங்களை கூட்டிட்டு போனேன். அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமாயா என்னத்த பண்ணினாய்? செலக்ட் பண்ணினாய் ஒரு ஓட்டு போடாததுக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சு இப்படி கேட்டு போட்டாங்களே அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம் இல்லையா என்ன கேட்டிய? போட திரும்ப திரும்ப பேசிட்டு போடாம பேசாதயா? செல்லைய பேச்சு போட்டு சொல்றே கேளு. உன்னி அடிச்சற ஊழம கொடியாரு அடி ஏண்டா தொன்ன பழ ஏண்டா தொங்குனி பழ அடியா ஏண்டா என்ன பூலகடி பழ ஏண்டா மூக்கு நோண்டி பழ ஏண்டா தொலைகட்டி பழ போடா அப்ப நாங்க 3 பேர்த்தையும் கேட்டோம் இல்லையா வா உண்ணி அடிச்சா ஊழமுக்கு வெளியே வந்துடும் மேவிய நல்லா ராசப்படுத்தி நாயை பார்த்து கொச்சி நாய் குலைச்ச மாதிரி என் பொழப்பு இப்படி ஆகி போச்சே. என்ன வார்த்தை பற்றில உண்ணி அடித்த ஊழமுக்கு பறக்குன்னு வெளியே வந்துடுமா? மூக்கு சுரண்டி போயலாம் பெத்த தாயத்தை போய் ஒத்த புளிஞ்சு எப்படி வளர்த்த பேச்ச வாயில் 3 பேர்த்தையும் நாங்க கேட்டோம் இல்லையா 3 கட்டி வைக்க செத்தாரு. நீங்க அடிச்சதில்ல நீங்க கடிச்சது மாப்பிள்ள என்னையா நொங்கு மாதிரி கிடக்குள்ள நான் முள்ளுப்பட்டி முத்தமனாக்கிறேன் முள்ளுப்பட்டி முத்தப்ப நாக்கிரு தண்ணி பழம் கூட தோத்து போட்டு நான் யாரு? தானது பிள்ளை தனது பிள்ளை. ஆமா நோக்கு போய் மாப்பிள்ளைங்கிற என்னையா சொல்லிவிட்டு மாப்பிள்ளை சொன்ன ஐயா என்ன நோய்யா? உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில அந்த வேலை எப்படி தடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா ஆமா திருச்சியில உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராஜ் இளைய மகராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன் வீட்டுக்கா? உங்களை பத்தி விசாரிப்பதற்காக. ஓ விசாரிக்க போனீங்களா? உங்க வீட்டுக்கு உங்க சம்சாரத்திட்ட போனா. சம்சாரத்திட்ட போனியா? இல்லையா உங்களை பத்தி விசாரிப்பதற்காக. சொல்லியா? உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரத்திட்ட. மர்ரா சம்சாரத்திட்ட போனியா? விசாரிப்பதற்காக. அப்படி சொல்லியா மட்டும் பேசாம. அப்ப உங்க சம்சாரம் திறந்து ஓடி வீட்டுக்கு வரவையா? அப்பா வெயில் காலம் வெயில் காத்தலாம் எங்களை பார்த்த உடனே வாங்க கொடை நாக்கிறேன் மரியாதை வாங்க கிரிக்கெட் நாக்கிறேன் வரவேற்பு வாங்க சுப்புல் நாக்கிறேன் அப்படின்னு எங்களை பார்த்த அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? தங்கையில வேணும். அப்ப எங்க தங்கையை தானே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கா? முதல் போசுக்கு வாயை அப்ப தங்கச்சி ஒரு சென்னடி வேணும். பேச்ச போறியா? எவ்வளவு மரியாதை? எவ்வளவு மரியாதை? நிறுத்தியா என்ன எங்களை என்ன சொல்லி கொடுப்பீங்க? பாருங்கள் நெல் வாங்கி வருமுடன் கூட்டு போனேன். அதுக்கு நாங்கள் என்ன நிறுத்தோம்? வாருங்கள் மந்திரியாரே 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்டமும் தலைமறை அரசு மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால
சொல்லலையா? ஆமா சாவாய். ஆமா நான் சாவாய், நீங்க இலவ சொல்லும் பாய். டேய், போய். நாங்களும் போய் இந்த வேளாண்டி கருப்புடன் பாண்டியன் மூவரத்தையும் போய் வட்டிக்கு நெல்லி கேட்கிறோம். நெல்லி கேட்ட தகாத வார்த்தைகள் பேசி வாய்ச்சல் முற்றி கையால பழந்துக்கு இருக்கோம். நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் என்ன பண்ணுங்க? எட்டா ஒருத்தி எள்ளத்து மலப்புறம் பத்தி பண்ணலவா ஆமா. பாய்லா சிவன் சரி. பசுல பூரா கத்துது கதறுது. எப்படி? நீங்க என்ன கட்டி போன சோற திண்டு விட்டு ஆமா. நல்லா சக்கடக்கமாக விரைச்சு தூங்குறீங்க. ஆமா சக்கரை கூட செத்து போன பாடி மாதிரி ஊசி பார்த்து எந்திக்கிற மாதிரி இல்ல. சரி. கத்துது கதறுது. எப்படி? அம்மா பாவம் சிந்து மாடு சினைக்கு கட்டுதுங்க. நம்ம சால மரக்குளத்துல கால மரம் தான் பிடிச்சவங்க. ஐயா மாட்டுக்கு போடு. காலமடை பிடிச்சது எங்க விட சொல்ற? இன்னும் ஒரு தடவை. கத்துது கதறுது. எப்படி? என் மறுபடியும் சொல்லவா? சொல்லியா? கத்துது கதறுது. எப்படி? அம்மா இதான் ஊசிக்கு பிறந்த மாடு. போயாமல பிள்ளைகளுக்கு மனசு கேட்கலை. சரி. உடைய வளப்புல இறங்கி உனக்கு புடிய மாட்டு போட்டு என்ன போவே? அப்ப நீங்க கூலத்தை புடுங்க. நீங்க போய் சொன்னா பொருளை சொல்லணும். என்ன? நாங்க வந்து படப்புல பார்க்கும்போது தகுப்புன்னு ஒரு சத்தம் கிடைச்சு உள்ள என்ன பண்ணீங்க? ஆக்கிற ஒரு வாரமா விரதமே ஒண்ணு சாப்பிடலையே. விரதமா இருக்கீங்க? வெள்ளரி பழம் சாப்பிட்டீங்களா? போன வாரம் நரிக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பத்தா ஒடிச்சு வாங்கிட்டு. அப்படி சொல்லுங்க. என்ன? அதான் கண்டு முளைப்பாரியா பூத்து போய் கிடக்கு. தண்ணி எடுத்து ஊத்துங்க. ஊத்துறோம். நல்லா காய் ஆக்கும். ஆமா. புடுங்கி சந்தைக்கு வித்துக்கலாம். ஆமா, ஆமா, ஆமா. பசு வேணும் லாரிய பூரா மறைச்சு கொடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. மீதி பழம் மலிச்சா நீங்களே சிவங்க நம்ம தின்னுங்க நக்குங்க நல்லா எப்படி? இருக்கும். ஈச்சி புடுங்க. சூப்பரா இருக்கும். நீங்க பேண்டப்பிய பெரு வீச்சமா இருக்கு. ஐயா என்ன? நடந்ததே பெரிய மகாராஜா தெரியப்படுது. தெரியுங்களா? பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. சரி. இளைய மகாராஜா ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமா முளக்காங்காலி சாணமும். அப்படியா? ஆமா. ஐயா முளக்காங்காலி ஊழாங்காலி பெரிய மகாராஜா பொறுமையா ஒரு இருக்காங்க. விஷயம். என்ன? இந்த 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 பக்கப்படப்பு சங்கதி ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. அதை யார்ட்டையும் தெருக்காட்டில் சொல்லி போறாத பிள்ளை தர மாட்டேன் நடமாட முடியாது. ஐயா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுதான் நாங்க இருந்தோம். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம். என்ன பார்த்தா தாய்மார்கள் காலையில அடி குழாயில தண்ணி எடுக்க வரிசையில் நிப்பாங்க. ஆமா ஆமா. 4 பேருக்கு பண்ணி சொல்லிக்கிறேன். 4 பேருக்கியா? 4 பேரு சொன்னா போதுமே. 40 பேருக்கு எனக்கு தெரியும். 40 தெரிஞ்சா 400 பேருக்கு தெரியும். பிள்ளை தர மாட்டேன் நடமாட முடியாது. யார்கிட்டயுமே சொல்ல வேணாமா? ஒருத்தரையும் சொல்ல வேணாமா? கஷ்டப்பட்டு வெள்ளரி விதை புரு புரு. இந்த சொல்லிபடியே உருவ தெரிஞ்சு வச்சா. ஆமையா.
செல்வங்கள் பெருகும் ஐயா தாங்கள் மங்கள செல்வங்கள் பெருகும் பத்திரரே மகாராஜா தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் இருக்கிறவர்கள் என்ன கவலையும் இல்லை மகாராஜா. தாங்கள் யார் பேர் போக பொழுது என்ன தெரிவித்திருப்ப அனுப்பி மணல் மீது பேரும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் உங்களுடைய மகன் கால்வாழ்க்கா பட்டிக்காத படத்தில் நிர்வாகி சொல்லி அனுப்பி வைத்து மல்லவா மகாராஜா யார் பேரும் அன்று கமலந்த மூவரை கொன்று 136 பட்டு நிலம் அள்ளி வந்து விடாமல் என் தம்பி பேர் பரிசு பத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா மகாராஜா? தாங்கள் செத்த பிரதம் 1000 கம்பளம் 64
வாங்க போனது நெல் வாங்க போனது உண்மைதான் மகாராஜா. போன இடத்தில் போன இடத்தில் 3 காவலர்களும் தகுந்த குடி போதினாலும் வாயில வர தன வார்த்தினாலும் வீரமுள்ள கம்பளத்துடைய கோபத்தில் அந்த காரியம் நடந்துட்டோம் மகாராஜா. நெல்லென்று கேட்டால் பல்லு நிமிடர்கள் யாரா எங்களை பாத்துங்க. கேட்டாங்க இல்லையா? ஆமையா மங்கனி பாம்பு ஆமையா புழுப்பாம்பு வாங்கி போது கம்பளம் சம்பளம் பண்றா மகாராஜா. கேட்டாங்க இல்லையா? ஆமையா கரும்பூனை ஆமையா மண்டை பூனை எங்க நெல் கொடுப்பதா வாங்க தரக்கூடிய வார்த்தைகள் மகாராஜா. உன்னை வீரமுள்ள கம்பளத்துக்கு கோபம் தொட்டது உருவாகி கம்பளத்தார்களே பொருங்கள் அமருங்கள். இந்த இடத்துக்கு இத்த ஏற்பட்ட மகாராஜா இருவரும் எங்கிட்ட விசாரணை எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தேன். அதிகமான மறைச்சீர்கள். உண்மைதான் மகாராஜா. சக்கரை சத்தியமாக நம்ம கம்பளத்தை சக்கரை சத்தியமாக நீ தடுத்தீர்கள். சத்தியமா நான் தடுத்தேன் மகாராஜா. மகாராஜா 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 நமது பிள்ளைகள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? போய் வட்டுக்கு நெல் கட்டு கேட்ட மகாராஜா இடத்தில் தொகாண